ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் ரொட்டீன் வந்து வீடியோவாக போடுறேங்க. நான் ஈவினிங்கில் என்னென்ன ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹேர் டிப்ஸ் கொடுத்துருக்கேங்க. ஹேர் ஃபால் அதிகமாக ஆகிறவங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சல் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. மார்னிங் எனக்கு டைம் இல்லாதனால நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் செடிக்கு எல்லாமே தண்ணி விடுவேன். இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய தக்காளி இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே தக்காளி செடி தாங்க. போன டைம் எனக்கு நிறைய தக்காளி கிடச்சிது, 2-3 கிலோ பக்கமாக. இந்த டைமும் நிறைய பிஞ்சு வச்சுருக்கு, பூக்களும் நிறையா இருக்குது. இந்த டைமும் நிறைய தக்காளி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயிலும் நிறைய பூக்கள் வச்சுருக்கு, நிறைய காய்கள் நான் ஆல்ரெடி பொறிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. நான் வீட்டுக்கு வாங்கின உருளைக்கிழங்க நெட்டி வச்சேன், அழகாக செடி வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ், பிங்க் ரோஸ். நான் இது செடி எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே சும்மா அப்படியே காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அத்திப்பழம் 3 பழம் வச்சுருக்கு. எங்கள் வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்பெரி பழம் வந்திருக்கு. நான் கார்டன் வீடியோவில் நான் என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது ஈவினிங் டைமில் தான் நான் எப்பவுமே எண்ணெய் காய்ச்சுவேன். தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் காலி ஆயிடுச்சு, அதனால் நான் இப்போ காய்ச்சேன். இது பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு எண்ணெய் காய்ச்சறதுக்காக இப்போ எடுத்துக்கிறேன். நாங்கள் ரெகுலராகவே வந்து எண்ணெய் காய்ச்சி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டப்பாவில் நான் மருதாணி, செம்பருத்தி இலை, கருகாப்பிலை, நெல்லிக்காய், இந்த மாதிரி ஒரு 5-6 மூலிகைகள் சேர்த்து நான் அரைச்சி வெயிலில் காய வச்சு அதை இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேங்க. எப்போவுமே நான் இந்த என்னென்ன போடுவேன், என்ன அளவு போடணும் அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். இதை பார்த்திங்கன்னா இதில் எண்ணெய் காய்ச்சி தேய்க்கும் போது எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. இதை நான் எண்ணெய் காய்ச்சி தேய்க்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஹேர் ஃபால் ஃபுல்லாக சரியாயிருச்சுங்க. இப்போ எனக்கு ஹேர் ஃபாலே கிடையாது, முடியும் நல்லா பேபி ஹேர்லாம் நிறைய வந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதை வெயில் காலத்தில் இதை செஞ்சு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து அப்பப்போ எண்ணெய் காய்ச்சிக்கலாம். இப்போ எப்படி எண்ணெய் காய்ச்சறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம் சேர்த்திக்கணுங்க. இதில் கருஞ்சீரகம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சிரும்.
வராகி அம்மன் விளக்கு வச்சுருக்கேங்க. அந்த வராகி அம்மன் விளக்கு வீட்டில் நான் வாங்கி வச்சதுலேருந்து எனக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. வராகி அம்மனுக்கு வந்து சனிக்கிழமை தான் வந்து ரொம்ப விசேஷமான நாள். சனிக்கிழமை பூஜை பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத, அந்த தீபத்துக்கு அலங்காரம் பண்ணி எப்படி பூஜை பண்ணணுங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடுறேன்.